ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இப்போது நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொட்டை மாடியெல்லாம் க்ளீன் பண்ணேன். ஏன்னா அங்கே இந்த கார்னரில் மண் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். செடி வைக்கிறக்காகவே அந்த டப்பில் இருந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் அன்னைக்கு அந்த மல்லிகைப்பூ செடி தூக்கி கொண்டாந்து மேலே வச்சேன் இல்லையா? அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, அதில் போட்டது போக மீதி மண்ணை அந்த கார்னரில் அப்படியே கொட்டி வச்சுருந்தேன். மறுபடியும் நம்ம செடி வைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா மண் கிடைக்கிறதா பெரிய கஷ்டமாக இருக்குது. க்ரோ பேக் கூட ஆன்லைனில் போட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிடுறோம். ஆனால் அந்த மண் நம்ம போய் எங்கே எடுக்கிறது? ஏன்னா வாங்கினா நர்சரியில் காசு கொடுத்து தான் வாங்கணும். அது ஒரு இந்த சிமெண்ட்டு சட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த சிமெண்ட்டு சட்டியில் ஒரு சட்டி மணல் பார்த்திங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மண்ணோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று இந்த செம்மண்லாம் கலந்துருக்கிறதுனால இது ஏற்கனவே நான் தொட்டியில் வச்சுருந்த மண் தான். அது உடைய அந்த மண்ணுகளெல்லாம் கொஞ்சம் சேகரித்து வச்சுக்குவேன். ஏன்னா அது சத்துக்கள் போடாலும் நம்ம இந்த தொழு உரமெல்லாம் கொடுக்குறப்போ அது சத்துக்கள் அதிகமாகிடும். அதனால் சரி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த மண்ணெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு இடத்துல கீழே கார்டனுக்குள்ளே வச்சுருந்தேன். மறுபடியும் மேலே அன்றைக்கி தூக்கி அந்த மல்லிகைப்பூ செடியெல்லாம் வைக்கும்போது அதுக்கு வேணுங்கிற அளவு மண்ணை போட்டுட்டு மீதி மண்ணை அந்த கார்னரில் கொட்டியே வச்சுருந்தேன். சரி அதெல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணலாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து இந்த இடத்தெல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா? அதனால் மறுபடியும் நான் செடியும் வைக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த க்ரோ பேக் வாங்கினது கொஞ்சம் மீதம் இருந்தது. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு சரி அதில் எல்லாம் கூட்டி அந்த மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழுவி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகளை தான் நேற்று ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம துளசி மாடத்துக்கிட்ட ஒரு சூப்பராக ஒரு கோலமும் போட்டேன். அதெல்லாம் அடுத்தடுத்து அப்படியே லைனாக வரும். நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன், அதனால் கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, இந்த காகிதப்பூ செடி எப்படிக்கா உள்ள சுவருக்குள்ளேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது சுவருக்குள்ளே இருந்து வரல. அது சுவரில் முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த கிரில் டிசைன்ஸ் வச்சுருப்போம். கீழே ஒரு 3 இடத்துல இருக்கும். அப்போது அந்த செடிக்கு உள்ளேயும் அந்த கிரில் டிசைன் இருக்குது. அது நட்டுக்கும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நுழைஞ்சு அது அந்த பூ வெளியே பூத்துட்ருக்குது. அது இன்னுமே ரொம்ப பெருசாக வந்துருச்சு. அதை ஒவ்வொரு டைம் கட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா நடந்து வர்ற பாதைக்கு முன்னாடியே இருக்கிறதுனால கட் பண்ணி விட்டுறது. அது உள்ளேருந்து பூக்கிறத பார்க்குறப்பவே அழகாக இருக்கும். அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெயிண்டிங் கூட அது வரைக்கும் கூட அடித்து விட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் அடித்து விட்டேன். அப்புறம் அதை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்ததா சரி இந்த இடத்துல நம்ம கேமரா வச்சு ஒரு வீடியோ எடுத்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ ஈவனாக நம்மளுக்கு கவர் ஆகணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம பெயிண்ட் பண்ணி விட்டால் தான் அழகாக இருக்கும் அப்படிங்கிறக்கா எக்ஸ்ட்ரா ஒரு 2 அடி பெயிண்ட் பண்ணி விட்டேன். அதை நான் காட்டியிருப்பேன். அதாவது லாஸ்ட்டில் இன்றைக்கி காலையில் நான் எடுத்த வீடியோவில் காலையில் நேற்று நைட்டு நான் அந்த கோலமெல்லாம் போட்டேன் இல்லையா? இருட்டுக்குள்ளே அவ்வளோவா தெரியல. காலையில் போய் பார்த்தேன் மொட்டை மாடியில் எப்படி அந்த கோலம் இருக்குது அப்படிங்கிறக்கா. அப்போ போயிட்டு தான் அந்த சிஸ்டர் சொன்னதே ஞாபகம் வந்தது. அப்புறம் அவங்ககிட்ட காட்டுறதுக்காகவே கொஞ்சம் பக்கத்துலேயே போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே அது வீடியோவில் வரும் பாருங்கள். எந்தளவுக்கு அது அப்படியே உள்ளே நுழைஞ்சு வந்தது அப்படிங்கிறது தெரியும். அது உண்மையாலுமே சுவருக்குள்ளேருந்து வந்த மாதிரி தான் இருக்கும். சுவரு கிடையாது, அது ஒரு டிசைனுக்குள்ளே ஒரு கம்பி டிசைன் இருக்கும். அதுக்குள்ளேருந்து வந்திருக்கும். இப்போ எல்லாம் கூட்டி மண்ணெல்லாம் மல்லியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பூச்செடி எல்லாத்தையும் வெளியே இழுத்து வச்சுட்டு மறுபடியும் மண்ணெல்லாம் இந்த நம்ம கொட்டுறது, இந்த செடிகள்லேருந்து புல் பறிக்கையில் விழுகக்கூடிய மண், மணலை கிளறி விடும்போது விழுகக்கூடிய மண், இது எல்லாமே இருந்தது. சரி அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுத்தம் பண்ணலாம். ஏன்னா ஒரேடியாக நம்மளால் வேலை செய்ய முடியலை. இன்னொன்று நேற்று கொடுத்த வீடியோலேயே அக்கா உங்களுக்கு சுற்றி போட்டுக்கோங்கக்கா, நிறைய வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு 2-3 சிஸ்டர் அக்கா நீங்கள் சுற்றி போட்டுக்கோங்க உங்களுக்கு அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. உண்மையாலுமே உங்களுடைய அந்த அன்பு, ஒரு தாய் பாசமான அன்பை நான் அதில் தான் பார்த்தேன். ஏன்னா ஒரு எங்கேயோ இருந்து நம்ம யாருமே பார்க்கல, முகம் பார்க்கல, நம்ம பேசிக்கிட்டதில்லை. ஒரு தாய் அன்போடு நம்மளுடைய அம்மா தான் நம்மளுக்கு அவ்வளோ கேர் எடுப்பாங்க. நம்ம குழந்தை யாராவது
பார்த்து கண்ணு வச்சுருவாங்களா, கண்ணு வச்சதுனால தான் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சா, இப்படி எல்லாமே நம்ம அம்மா தான் இதெல்லாம் செய்வாங்க. இப்போ நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா கூட எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா சுற்றி போடுவாங்க. அது வந்து அது அம்மா செய்கிற அந்த அந்த தாய்மையான ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கமெண்ட்ஸில் நேற்று பார்த்தேன். அக்கா சுற்றி போட்டுக்கோங்கன்னு ஒரு 3-4 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தொடர்ந்து. ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. அந்த அன்பெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாலுமே பிரமிப்பாக இருக்குது. ஒரு சோசியல் மீடியாவில் இவ்வளவு பேர் நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஒரு பிரமிப்பாகவும் இருக்குது. ஆள் மனசுலேருந்து சொல்கிறேன், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் மேலே அன்பு வச்சுருக்க அத்தனை சகோதரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, நாளைக்கு மேலே பால் காய்ச்சலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்தில் இருக்கேன். இன்னும் முடிவு பண்ணலை. ஏன்னா வந்து வேலைகள் இருந்துகிட்டே இருக்குது இல்லையா, ஒன்று பாலை காய்ச்சிட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாமா. ஏன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவினிங் போய் அங்கே இருக்கும்போது ஏதாவது உட்காந்து இந்த இடத்துல டிஃபன் பண்ணுவோமா அப்படின்றது யோசனையெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம பாலை காய்ச்சிட்டோம்னா நம்ம வாட்டுக்கு அப்புறம் வேணுங்கிற விஷயங்களை மெதுவாகவே செஞ்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணோட்டமும் ஓடிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லா என்ன முடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதில் என்னென்னா சும்மா சுற்றி ஒரு ஃபுல்லாக கோலம் போடணும். அந்த அடுப்புக்கு தேவையான கீழே வந்து நம்ம வெறும் தரையில் வச்சு சமையல் பண்ண முடியாது. ஏன்னா ஹீட்டு போச்சு அப்படின்னா பில்டிங் வந்து வெடிப்பு விட ஆரம்பிக்கும். அதனால் ஹீட்டு வந்து மேலோங்கி அந்த ஹைட்டில் இருக்கிற அளவுக்கு அதுக்கு ஏதாவது நம்ம ரெடி பண்ணணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த இடத்துல அடுப்பு போட போகிறதில்ல, நான் வந்து தனியாக உள்ள அடுப்பு தான் நான் வச்சு சமைக்க போகிறேன். அதனால் பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் யோசிக்கணும், இவ்வளோ விஷயங்களை நான் ரெடி பண்ணணும். இப்படி வந்து நிறைய ஓடிட்டுருக்கு. பட்ஜெட் ப்ராப்ளமும் இருக்குது. அதனால் சரி கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பண்ணுவோம். ஏன்னா இது எல்லாமே என்னோடய செலவுலேயே நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து சொல்லக்கூட கிடையாது, இதெல்லாம் செய்கிறப்பா அப்படின்னு கூட சொல்லலை, நானாகவே செஞ்சிட்ருக்கேன். நேற்று ஈவினிங் தான் அவர் வந்து பார்த்தாரு என்னோடய வீடியோ, அந்த ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கு இல்லையா, அது பார்ப்போம் அப்படி. அதுக்கப்புறம் நான் இந்த வேலைகள்லாம் செய்கிறேங்கிறது அவருக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நேற்று ஈவினிங் தான் வந்து பார்த்துட்டு ஒரே சிரிப்பு, இதெல்லாம் என்ன வண்டி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் கோலம் போட்டுட்டு உட்காந்துருந்தேன் நைட்டு. அப்புறம் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் அது ஒரு ஹாப்பி, ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் சொன்னேன், நான் நாளைக்கு பால் காய்ச்ச போகிறேங்க அப்படின்னு. அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. அதனால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சதுர்த்தி நாளும் வேறு, சரி அப்படியே வந்து காய்ச்சிடலாமா அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு வெயிட்டிங்கில் நானும் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் இருக்கேன். கண்டிப்பாக அது நாளைக்கு பார்க்கலாம், சரியா. இப்போது அந்த இடம் ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக கழுவி விட்டுட்டு, எல்லாம் மண்ணெல்லாம் நிறைய இருந்ததாக எல்லாம் கழுவி விட்டு நீட்டாக வந்து மொட்டை மாடியெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த சைடு இன்னும் பெயிண்ட் அடிக்கணும். ஏன்னா வந்து தரையெல்லாமே ஏற்கனவே அந்த அடித்த ஒயிட் சிமெண்ட் எல்லாமே போயிடுச்சு, ஒரு மாதிரி கருப்பு வெள்ளையமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி இப்போதைக்கு நம்ம எனக்கு தேவையான இடத்த மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதை விட்டாச்சு. ஆனால் அதை அடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மொட்டை மாடி. சரி அதை பார்ப்போம், என்ன வேலைகள் எதுவும் நடக்குதா என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வேலைகள்லாம் முடித்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் உட்காந்து கோலம் போட ஆரம்பித்தேன். இங்கே ஒரு சும்மா ஒரு இது என்ன சொல்கிற ஒரு எந்திரம் மாதிரி ஒரு கோலம் தான். இதெல்லாம் வந்து அஷ்டலக்ஷ்மிக்கு வந்து உகந்த கோலம் சொல்லுவோம்ல, அது மாதிரி லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த கோலம்னு ஒரு சில கோலங்கள் இருக்குது. அது மாதிரி இந்த கோலம் பார்த்திங்கன்னா ஒரு எந்திரம் மாதிரி தான் இருக்கும். அந்த கோலம் தான் நான் வந்து இங்கே போட்டேன். இது எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸி தான், சும்மா அப்படியே நம்ம கையிலே வரைஞ்சி விட்றதா, புள்ளியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம கையில் வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் புள்ளி வைக்கிறதா இந்த கோலம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முடிக்கிறப்போ ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த கோலம். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு பாக்ஸ் மாதிரி நடுவில் வரைஞ்சிட்டு அந்த பாக்ஸ் எண்டிங்கில் மேலே 3 புள்ளி, அப்புறம் வந்து 2 புள்ளி 1 புள்ளி வச்சுட்டு அப்படியே பாக்ஸாக வந்து அப்படியே கட்டமாக நீளமாக இழுத்து விடுறதா, அவ்வளோதான் கோலம். அதுக்கப்புறம் அதில் புள்ளி வச்ச உடனே தான் கொஞ்சம் வந்து இந்த கோலம் ரொம்ப கஷ்டம் போல் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் கிடையாது, சரியா. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா சாக் பீஸில் தான் வரைஞ்சிக்கிட்டேன். ஏன்னா எப்போதும் நம்ம ஒரு கோலம் பெயிண்டிங்கில் பண்ண போகிறோம் அப்படின்னா சாக் பீஸில் தான் வரையணும், நேரடியாக நம்ம பெயிண்ட்டுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய தப்புக்கள் வரும், இன்னொன்று வந்து பெயிண்ட் வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து எப்போதும் நீங்கள் ஒரு பெயிண்ட் அடித்து அந்த இடத்துல நீங்கள் கோலம் போடலாம், பெயிண்டில் கோலம் போடலான்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சாக் பீஸில் வரைஞ்சிட்டு அது மேலே நீங்கள் வந்து
கோலம் போடுங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், குழப்பமும் வராது. நம்ம பாட்டுக்கு அந்த லைன்லேயே அழகாக பெயிண்டை வச்சு இழுத்துட்டு போயிடலாம். வேகமாக நம்மளுக்கு வேலைகளும் முடியும். ஏன்னா யோசிச்சுட்ருக்கெல்லாம் தேவை கிடையாது. நம்ம முன்னாடியே யோசிச்சுட்டு கரெக்டாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம பெயிண்டில் அடிக்கும்போது யோசிக்கக்கூடிய நேரமெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. கடை நம்ம வாட்டுக்கு நம்மளுடைய கோலத்தை போட்டு முடிச்சிடலாம். அப்புறம் நேற்று ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, அக்கா துளசி மாடம் வந்து மேலே கொண்டு வைக்கிறீங்களே, வெயில் பட்டால் அது ஒன்றும் ஆகாதா அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. துளசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெயில் உள்ள இடத்துல வச்சாதான் அது சூப்பராக வளரும். அதனால் மொட்டை மாடி ஓகே தான், நம்ம கரெக்டாக வந்து அந்த மண் காயாத அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கணும். இன்னொன்று நான் இங்கே கீழேயே வச்சுட்டு நான் மேலே கொண்டே வச்ச காட்டிக்கு கொஞ்சம் இந்த மணி பிளான்ட்டு, இந்த துளசி, ஏன்னா வந்து கீழே கார்டனுக்குள்ளே வச்சுருந்தப்போ அந்த தென்னை மரத்து நிழல் இருந்தது இல்லையா, அப்போ நிழலுக்குள்ளே நிழலும் வெயிலும் சேர்ந்த இடத்துல தான் அது இருந்தது. இப்போ நேரடியாக ஸ்ட்ரைட்டாக கொண்டு வெயிலில் வச்சோன்னா கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்குது. சரி, அதோட அந்த இடம் எப்போதுமே ஒரு செடியை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாற்றி வச்சோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து அதை அப்சர்வ் பண்ணி வாழ்கிறதுக்கு அது ரொம்ப நாள் எடுத்துக்குமாமா. அதனால் செடிக்கு கூட அதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறி போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடம் பிடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் ஆகிடும். சுற்றி உள்ள அந்த சூழ்நிலை பிடிக்கிறதுக்கு, சுற்றி உள்ள மக்களை பிடிக்கிறதுக்கு, நிறைய விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ளே உள்ள விஷயங்கள்லாம் பிடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா 3 மாதம் ஆகிடும். அதே மாதிரி தான் செடிகளுக்குமே. எப்போதும் செடிகளை வந்து மாற்றி மாற்றி ஒரு இடத்த தூக்கி வைக்கவே கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அது அந்த இடத்த அப்சர்வ் பண்ணி அது வாழ ஆரம்பிக்கும் போது இன்னொரு இடத்துல தூக்கி வச்சோம் அப்படின்னா அது வந்து சில செடிகள் எல்லாம் வாடி போயிடும். அதெல்லாம் காரணம் வந்து அதுதான். அதனால் பார்த்திங்கன்னா நேற்று அப்படி தான் நான் தூக்கியாந்து வச்சதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த முதல் நாள் வந்து நல்லா தளதளன்னு இருந்தது. நேற்று வெயிலுக்கு ஈவினிங் போய் பார்க்குறப்போ கொஞ்சம் வாடின மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் அது எந்தளவுக்கு வேர் பிடிச்சி நல்லா வந்துடுது அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். அது கொஞ்சம் அந்த இடத்த அப்சர்வ் பண்ணி வரணும், வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து இன்னொரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, அந்த எனக்கு வந்து நிலைவாசல்லாம் கிடையாதுக்கா, படி தான் இருக்குது, படிக்கப்புறம் வந்து கதவு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நிலைவாசலுங்கிறதே நம்ம வீட்டுக்குள்ளே, அது கூரை வீடாக இருந்தாலும் சரி, குடிசை வீடாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த வீடாக இருந்தாலும் சரி, கதவே இல்லாத வீடாக இருந்தாலும் சரி, நம்ம உள்ள என்ட்ரன்ஸ், நம்மளுக்கு ஒரு கூடு இருக்கிறக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே போகிறோம் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு நிலைவாசலே. அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் நம்ம வந்து தீபம் வைக்கக்கூடிய இடம். அதனால் அந்த மாதிரி வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் நேற்று மறுபடியும் இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஐயர் பேர் போட்டிருந்தீங்க. நான் வந்து அந்த பேர் இதில் சொல்லலை. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நிலைவாசலில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் வந்து எந்த ஐயர் வந்து சொல்கிறாங்க? ஆனால் நானுமே ஒரு டைம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் பார்த்துட்டு இதெல்லாம் பயங்கர மூட நம்பிக்கையை மக்களுக்குள்ளே கொண்டு வர்றாங்கப்பா, மக்களை குழப்புறாங்கப்பா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போயிட்டேன். நீங்கள் சொன்ன அதே ஐயரை நானுமே பார்த்தேன். நிறைய பேர் நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா மக்களை குழப்பி விடுறாங்க. நிலைவாசல்லாம் கோலம் போடுறது நம்ம பாரம்பரியத்திலே ரொம்ப முக்கியமானது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசல்லாம் கோலமே போடுவாங்கம்மா. அதாவது கோலப்படியாக இருந்தாலும் சரி, மாக்கோலம் போட்டாலும் சரி, நிலைவாசலில் போட்டுட்டு தான் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசல்லையே கோலம் போட போவாங்க. அப்படி நிலைவாசலில் கோலம் போடக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க? அவங்க நானும் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே நானுமே பார்த்துருக்கேன். அப்படி உள்ளதெல்லாம் நம்பாதீங்க. ரொம்ப நம்பி நம்மளை போட்டு குழப்பிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை, நம்மளுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அது மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டு போங்க. இப்போ நானுமே இப்போ இதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னையே ஃபாலோ பண்ணி வாழுங்கன்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். அது அவங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது, மனசை பொறுத்தது, வாழ்வாதாரத்தை பொறுத்தது. இப்போ நான் இதில் ஒரு பொருளை காட்டுறேன் அப்படின்னா இதை வாங்கி வச்சாதான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்றும் இல்லை, இப்போ நான் மேலே வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கிச்சன் போட்டு நான் வந்து உட்காந்து சமைக்கணுங்கிறது என்னோட ஒரு ஆசை. இதுக்காக நீங்கள் எல்லாருமே இது மாதிரி உங்களுடைய மொட்டை மாடியில் போடுங்க அப்படின்னு நான் யாரையுமே சொல்லவும் கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்ருக்கேன். எந்த இடத்துலையாவது இதே மாதிரி நீங்களும் செய்யுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் இது மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு ஐடியா அப்படி இருந்தது அப்படின்னா
உங்களை நீங்கள் வந்து அதை தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட நம்ம செய்யலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி தோணும். பிடிச்சா செய்யுங்க, பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். யாரையுமே நம்ம அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்குள்ளே போய் நம்ம உள்ளே நுழைஞ்சு இது மாதிரி நீ செய்யாத, இது மாதிரி நீ செய்யாத, இப்படி நீ செய்யக்கூடாது, அப்படி நீ செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் தப்பு, இப்படி செஞ்சால் தப்பு, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இப்போல்லாம் வாழ்கிற வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யாருக்கு எந்த நேரத்தில் எப்போ எது வரும்னு சொல்லவே முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். வாழ்க்கைனா அவ்வளோதானா, ஒரு செகண்டில் எல்லாம் மாறி போயிருதா? இந்த நம்மளுடைய பாக்யராஜ் சார் இருக்கார்ல, அவங்க இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த ஒரு மனுஷன் தானே, டக்குன்னு அடுத்த செகண்டே அந்த மனுஷன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். அடுத்த நாள் இல்லை, அடுத்த செகண்ட் அவர் இல்லை. அப்படிங்கிறப்போ அதை நம்மளாலே ஏற்றுக்க முடியல. அன்றைக்கி தான் நான் வீடியோலாம் கூட கொடுக்காமல் இருந்தேன். அன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டாங்கன்னு சொன்னல, நேற்று சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன் சிஸ்டர் வீடியோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க, வீடியோ கொடுக்குறேன்னு தானே சொன்னீங்க, ஏன் இன்றைக்கி வீடியோ கொடுக்கல அப்படியெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அவர் இறந்தது என் மனசை வந்து காயப்படுத்திச்சு. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அந்த ஒரு மனுஷன் இனி உலகத்தில் இருக்க மாட்டாரா? இப்போதுமே அந்த அம்மாவும் அவரும் அவ்வளோ ஜோடியாக எங்கே பார்த்தாலும் 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த அம்மா முகத்தை கண்ணில் பார்க்க முடியல. அந்த பிரிவை வந்து அவங்களால தாங்க முடியல. நம்ம நேரடியாக அவங்கள பார்த்ததில்ல, ஒரு படத்தின் மூலம் தான் நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய படம் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். எப்போதுமே அவருடைய படத்தில் ஒவ்வொரு படமுமே கதைவசனம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கதையாக தான் இருக்கும் அது. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைரக்டருமே அப்படி எடுத்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவர் மட்டும்தான் ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளவு காயங்கள் இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அந்த வாழ்வாதாரத்தோடு சொல்லியிருப்பார். எந்த ஒரு படமுமே அப்படியே நம்மளுடைய வாழ்வோடு ஒன்றி இருக்கும். எல்லாமே ஒரு கதை மாதிரியே இருக்காது, அப்படி இருக்கும். அப்படி நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு மனுஷன் ஒரு செகண்ட்லேயே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ அது எவ்வளோ ஒரு வலியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கெல்லாம். என்னாலே அவ்வளோ ஒரு அழுத்தம் இருந்தது எனக்கெல்லாம். அன்றைக்கி மனசு ரொம்ப ரொம்ப அழுத்தமாக இருந்தது. டிவியை விட்டு நான் எந்திரிக்கவே இல்லை. ஃபுல்லாக காலையிலேருந்து அந்த நியூஸ் காலையில் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஷார்ட்ஸ் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய நான் வந்து அனுப்புனேன் வாட்ஸ்அப்பில். அப்படி அனுப்புனோன்னா டக்குன்னு பார்த்தோன்னே என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஓடி போய் டிவியை போட்டு பார்த்தா எல்லா நியூஸ் சேனல்லையும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்படி இதை எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, மனுஷங்க யாருமே வந்து முதல்லாம் வந்து 80 வயசு வரையும் வாழ்ந்தாங்க, 90 வயசு வரையும் வாழ்ந்தாங்க, 100 வயசு வரையும் வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க இயற்கையோடு வந்து கலந்து ஒன்றிமைந்து அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சாப்பாடு எல்லாமே வந்து சத்துள்ளதாக இருந்தது. இப்போல்லாம் அப்படி கிடையாது. நம்ம சாப்பிட்றத ஒரு கீரையாக எடுத்துக்கிட்டால் கூட, இப்போ ஒரு கீரை சமைக்கிறோம் அப்படின்னா அந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் சமைச்சு மதியம் நம்ம சாப்பிட முடியல, ஒரு மாதிரி சல்லுன்னு போயிடுது. அப்போது அதில் எவ்வளோ கெமிக்கல் கலந்துருப்பாங்க. எந்த ஒரு பொருளையுமே அதுக்கான ஒரு டேஸ்ட்டோடு எதுவுமே இருக்கிறதே இல்லை, ஒரு மனம் வர்றதில்லை. அப்போ எல்லாமே நம்ம கெமிக்கலை தான் சாப்பிட்டுட்ருக்குறோம். அப்போ இருக்கிற நாட்கள் வந்து நம்மளுக்கு கம்மியாகிட்டே தான் இருக்குது. இந்த நாட்களில் வந்து இப்படி செஞ்சால் தப்பு, அப்படி செஞ்சால் தப்பு, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதை செஞ்சால் கடவுள் குத்தமாயிரும், இதை செஞ்சால் லட்சுமி உள்ளே வரமாட்டா, இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு மூட நம்பிக்கைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இருக்குது, எல்லாமே இருக்குது, இல்லை அதுவுமே சொல்ல முடியாது. எப்போது வீடை மங்களகரமாக வச்சுக்கிறது நமக்கும் நல்லது, நம்மளுடைய வீட்டுக்கும் நல்லது. நம்ம வீட்டில் நிறைய ஐஸ்வர்யத்தை வந்து எப்போதுமே கொடுக்கும். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக வந்து நம்ம இந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சு தான் நம்ம சாமி கும்பிடணும், இதெல்லாம் செஞ்சு தான் சாமி கும்பிடணும், இதெல்லாம் இருந்தால் தான் வந்து அருள் கொடுக்கும். இந்த இடத்துல கோலம் போட்டால் தான் லட்சுமி உள்ளே வருவாங்க, இந்த இடத்துல வந்து கோலம் போட்டிங்க அப்படின்னா உள்ளே வரமாட்டாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. யார் சொன்னால்? அதெல்லாம் எல்லாமே நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் இதெல்லாம் நல்லது அப்படின்னு நம்ம நினச்சதுனால ஒவ்வொரு விஷயங்களையும் அப்போ உள்ள முன்னோர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதை நம்ம கற்றுக்கிட்டு வழிபட்டுட்டு நம்ம வந்துட்டுருக்கோம், அவ்வளோதான். இதை தவிர வந்து இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதெல்லாம் அது அவங்கவுங்க எடுத்துக்கிற முறையை பொறுத்து தான் இருக்குது. அதனால் நான் வாசல் படியில் கோலம் போடுவேன். நான் எப்போதுமே நிலைவாசலில் கோலம் போடுவேன், மாக்கோலம் போடுவேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலலாம் போட்டிருக்கேன். எங்களுடைய நிலைவாசல்லாம் மாக்கோலம் போட்டிருக்கோம். அங்கே வந்து டெய்லி எல்லாம் வந்து கோலம், அதாவது டெய்லி வாசலில் போடுவாங்க.
நிலைவாசலெல்லாம் போட மாட்டாங்க. வெள்ளி செவ்வாய் நாட்களில் வீடெல்லாம் அலசி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் நிலைவாசல் ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம், கதவு ஃபுல்லாக வைப்பாங்க, பூஜை அறை ஃபுல்லாக இருக்கும், எல்லா பக்கமும் கோலம் போடுவோம். எல்லா நிலைவாசலை பூஜை அறைக்குன்னு ஒரு நிலைவாசல் இருக்கும்போல அங்கே கோலம் போடுவோம். அதே மாதிரி அடுப்படியில் பார்த்திங்கன்னா கோலம் போடுவோம். எல்லா பக்கமும் எல்லா வேலைகளுமே அந்த காலத்திலேருந்து நடந்த வழிமுறைகளை தான் நாம் இப்போ வந்து செஞ்சிட்ருக்கோம். அவ்வளோதான். இதை தவிர மற்றபடி இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா என்னை பொறுத்தளவு நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதை நான் நம்ப மாட்டேன். அது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் நம்பிக்கோங்க, சொல்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு எப்படி பிடிக்குது, என் வாழ்வாதாரம் எனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தான் நான் வாழுவேன், அப்படி தான் நான் வந்து செய்வேன். இதுக்காக வந்து இதில் வந்து யாரையும் நான் உள்ளே திணிக்கவும் மாட்டேன், இதை நீங்கள் கற்றுக்கோங்கன்னு சொல்லவும் மாட்டேன். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கான ஒரு வீடியோ பதிவு சிஸ்டர், உங்களுடைய வீடியோ அனைத்துமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு கலாச்சாரத்தில் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு வருது. இப்போல்லாம் யார் எந்திரிக்கிறதே பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனப்படுறோம். எந்திரிச்சு போய் வாசலை கூட்டி வாசலை தெளித்து கோலம் போட்டு தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் சமையல் கட்டில் போயிட்டு இந்த வேலைகள்லாம் வந்து யார் செய்கிறோம்? யாருமே செய்கிறதில்ல. அப்போது யாருமே செய்கிறதுலாம் எல்லாருமே நான் குறை சொல்ல வரலை. அந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்குது. இப்போ எத்தனை பெண் பிள்ளைகள் வீட்டில் இப்போ நம்ம வளர்ந்த மாதிரி எத்தனை பேர் வளர்ந்துட்டுருக்காங்க சொல்லுங்கள். இப்போ நம்மலாம் காலையில் எந்திரிச்சு அம்மா வந்து வாசல் தெளித்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நாம் தான் எந்திரிச்சு போய் வாசலை கூட்டி விட்டுட்டு கோலம் போடுவோம். இப்போ யார் வந்து பிள்ளைங்க வெளியில் வர்றாங்களா வீட்டை விட்டு? யாராவது வந்து வாசல் கூட்டுறாங்களா, கோலம் போடுறாங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ அந்த கலாச்சாரம் நம்மளுடைய அந்த வாழ்வாதாரத்தோடவே அழிஞ்சு போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே அழிஞ்சு போயிட்டே இருக்குது. இப்போ அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கு நம்ம என்னத்தை கற்றுக் கொடுக்குறோம், நம்ம என்னத்தை சொல்லி கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது இந்த வீடியோ மூலம் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு போவோம். அதுதான் வந்து அதனால தான் நான் முக்கால்வாசி சேனலே நான் ஆரம்பித்தேன். நாம் இல்லாத காலத்துலேயும் இது வந்து உலகம் ஃபுல்லாக இது வந்து ஓடிட்டுருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான்லாம் வந்து சத்தியமாக சாமி சத்தியமாக சேனலே ஆரம்பித்தேன். இதில் சம்பாதிக்கணும், வருமானத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த தாட்டாக இருந்தாலும் சம்பாத்தியம்னா வந்து நம்மளுக்கு வேணும்னு நினச்சதுதான், அது வேறு. ஆனால் பார்த்திங்கன்னா நான் நினச்சது நம்ம இல்லாத காலத்துலேயும் நம்மளுடைய வாய்ஸ் ஒலிக்கணும், நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்கல்ல, ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு அதுக்குள்ளே போய் அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குள்ள அப்படியெல்லாம் நினச்சி நான் வந்து ஆரம்பித்த ஒரு சேனல் தான் இந்த செட்டிநாடு அம்மணி சேனல். அதே மாதிரி நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். அதனால் நிறைய இப்போ ஒரு ஐயர் சொன்னாங்க, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அவங்களுடைய நேமு நான் இதில் சொல்லாமல் என்னென்னு தெரில, ஆனால் நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. நான் வந்து அந்த ஸ்வஸ்திக் போடுறதை பற்றியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் வந்து இன்னொரு ஐயர், ஒரு ஐயர் வந்து ரொம்ப கருப்பாக குண்டாக இருப்பார், பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் வருவாங்க. அந்த ஐயர் என்னோடய சேனலை பார்த்துட்டு நான் தினமும் இந்த காக்கைகளுக்கெல்லாம் அதாவது இந்த காக்கை அணிலுக்கெல்லாம் வந்து அரிசி வைக்கிறேன் இல்லையா, அதை பற்றி அவர் வந்து ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார். அப்புறம் இந்த நியூ இயர் கூட என்னோடய சேனல் வந்து ஓம் டிவியில் வந்ததாக எல்லாருமே சொன்னாங்க. அக்கா நீங்கள் ஓம் டிவியில் வந்தீங்க அப்படின்னா, ஆனால் நான் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க பூஜை அறையில் நீங்கள் நின்று சாமி கும்பிட்றது, பூஜை அறையிலேருந்து வெளியில் வர்றது அப்படியே காட்டியிருந்தாங்கக்கா. அதாவது ஒரு பெண் எப்படி காலையில் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஓம் டிவியிலே வந்துட்டேன் அப்படின்னா நான் உலகம் ஃபுல்லாக போயிட்டு இருந்தானே அர்த்தம். கொஞ்சம் ஓவராக தான் சொல்கிறோனோ, இருக்கட்டும், உண்மையை சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருந்தது. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து நல்ல விஷயத்துக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அதனால் எது செஞ்சாலுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்தோஷத்துக்கு, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு, நம்மளுடைய குடும்ப நலனுக்காக செய்யுங்க. அடுத்தவங்க பார்க்குறாங்க, அடுத்தவங்க சொல்கிறாங்க, அடுத்தவங்க செய்கிறாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க, யோசிக்காதீங்க. நம்மளை பார்த்து 4 பேர் செய்வாங்க, ஒரு 4 நாள் சொல்லுவாங்க, அடுத்து வந்து அவங்க வந்து அதை விட்டுருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பழக்கம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும், அவங்கள பார்த்து 4 பேர் செய்வாங்க. இப்படியே நம்ம சேனலில் வந்து சொன்னவங்களுமே இருக்காங்க. அக்கா நான் காலையில் எந்திரிச்சு பூஜை பண்ணால் என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க, என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னவங்க அடுத்த கமெண்ட்ஸில் வந்து சொன்னது என்ன தெரியுமா?
நான் செய்கிறத பார்த்து அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கக்கா அந்த பூஜை எல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதை கேட்குறப்போ அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வர்றப்போ அது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த கமெண்ட்ஸை கொண்டாந்து எனக்கு தெரியப்படுத்துகிறாங்களே, அப்போ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தானே. அதனால் பார்த்திங்கன்னா நல்லதை செய்வோம், நல்லதை வந்து நம்ம மக்களுக்கு வந்து நம்மளால் எந்த அளவு நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அவ்வளோதான் என்னோடய எண்ணம். அதுபடி தான் நான் வந்து ரன் ஆகிட்டுருக்கேன். அவ்வளோதான். சரி, அப்படியே நம்ம வந்து வீடியோக்குள்ளே வரலாமா? இப்போது அந்த துளசி மாடத்துக்கு இல்லை போட்ட கோலமெல்லாம் பார்த்துருப்பீங்க தானே. ஓகே, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து, நைட்டில் ஒரு 7:30 மணி வரைக்கும் உட்காந்து போட்டேன். அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30 மணி வரைக்கும் உட்காந்து போட்டேன். அதுக்கப்புறமே சுவரில் எல்லாம் வந்து டாட் வச்சு பார்த்திங்கன்னா சாக் பீஸில் வரைஞ்சேன் கோலம் போடலாம் அப்படின்னு. லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சுதா, சரி சரிப்பட்டு வராது, டக்குன்னு பெரிய மழையாக வந்தால் எல்லாம் கரைஞ்சி வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அதோட கீழே இறங்கி வந்துட்டேன். இல்லைன்னா நைட்டே அதுலேயுமே கோலம் போட்டிருப்பேன். இப்போ லாஸ்ட்டு போய் காட்டுவேன் பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அக்கா பெயிண்டில் கோலம் போட்டால் மலையில் கரைஞ்சிடாதா அப்படியெல்லாம் கேட்டிங்க. காஞ்சிருச்சு அப்படின்னா கரையாது, அது அப்படியே தான் இருக்கும். நம்ம சுரண்டி எடுத்தால் கூட வரவே வராது. இந்த நம்ம வாசல் படியில் போட்ட கோலமெல்லாம் சுரண்டி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், கையெல்லாம் புண்ணாக போச்சு, அந்தளவு கஷ்டப்பட்டேன். அதனால் வந்து காயிற வரைக்கும் தான் வந்து அதை நம்ம வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணுமே தவிர, காஞ்சிருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து கரைஞ்சி வராது. அது அழிக்கிறதும் கஷ்டம். இன்னொன்று வேறு பெயிண்ட் வச்சு நம்ம அடித்தா தான் அது மறையும். அதனால் வந்து நம்ம தாராளமாக பெயிண்டில் கோலம் போட்டுக்கலாம். இன்னொன்று, பெயிண்டில் கோலம் போடுறது ரொம்ப அழகாகவும் இருக்கும், அழியவும் அழியாது. நம்ம அப்படியே அந்த இடத்துல அதிகமான ஒரு புழக்கம் இருக்குது, அதிகமாக நம்ம வந்து நடந்துகிட்ருக்கோம் போயிட்டுருக்கோம் அப்படின்னா பெயிண்டில் கோலம் போடுறது உண்மையாலுமே நல்லது தான். நம்ம கோலம் போடுற தாற்பயம் எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன். அது வந்து நம்ம உயிர்களுக்கெல்லாம் வந்து உணவு கொடுக்குறதுக்காக தான் கோலம் போடுறோம் அப்படின்னு. அதுக்காக நான் மொட்டை மாடியில் போய் தினமுமே நான் வந்து கோலம் போட்டுட்ருக்க முடியாது இல்லையா. அதுக்காக இப்போ வந்து ட்ரெண்டிங்காகவே ஆகிடுச்சு இந்த பெயிண்டில் கோலம் போடுறது. ரொம்ப ஒவ்வொரு இதுவுமே பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நாம் வந்து மொட்டை மாடியில் கோலம் போடுறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, பெயிண்டில் எல்லாம் கோலம் போடுறது ஒன்றும் தப்பு இல்லை, ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்க்குறக்கு. இன்னுமே சுவரில் பெயிண்டில் கோலம் போட்டேன் அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா தீபம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நான் வந்து மொட்டை மாடிக்கு வந்தேன். ஏன்னா நைட்டு கோலம் போட்டோம், என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நல்லாவே இருந்தது பாருங்கள். நைட்டு சுவரில் வரைஞ்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, 2 பக்கமும் 2 புள்ளிக்கோலம், கம்பி கோலம் தான் போட்டு வச்சுருக்கேன். சாக் பீஸில் வரைஞ்சிட்டு இருந்தேன், லைட்டாக மழை தூருச்சு, சரி சரிப்பட்டு வராதுன்னு அப்புறம் அப்படியே கீழே இறங்கி போயிட்டேன். இப்போ இந்த கோலம் தான் மாடத்துக்கு முன்னாடி நான் வந்து போட்டிருக்கேன். இன்னும் இந்த பக்கமெல்லாம் வந்து கோலம் போடணும். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டர் கேட்டாங்க இல்லையா, சுவருக்குள்ளேருந்து செடி வருது அப்படின்னு. இந்த மாதிரி தான், இந்த கிரிலுக்குள்ளேருந்து தான் வருது. இங்கே வரும்போது பெருசாக வந்துருச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்டுருவோம். திரும்ப இதெல்லாம் நடப்பாதையில் இருக்கும், மேலே கீழேருந்து மேலே வரும்போது முன்னாடியே இருக்கிறதுனால பெருசாக வந்துச்சுன்னா அதோட முள் குத்துங்கிறதுக்காக கட் பண்ணி விட்டுறது. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு செடியிலையும் பூத்துருந்தது. சரி, அதெல்லாம் பறித்து கொண்டு போயிட்டு அப்படியே கீழே முருகருக்கு, பண்ணாரி அம்மனுக்கு, என்னோடய குலதெய்வத்துக்கு, எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பூவை வச்சு விட்டுட்டு அப்படியே வந்து தீபத்தை ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேரத்துலேயே நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டுமே ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஓடி ஓடி வேலை செய்யணுங்கிறதில்ல, என்னமோ ரொம்ப பொறுமையாக நம்மளுடைய வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் நேரத்தில் எந்திரிச்சு பழகிக்கோங்க. எந்திரிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு டைம் வந்து அதிகமாக இருக்கும். 7:30 மணிங்கிறப்பவே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செய்யலாம். அதனால் வந்து காலையில் நேரத்திலே எந்திரிங்க, எந்திரிச்சு பழகுங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, பூஜை ஏக்கா நீங்கள் அடிக்கடி காட்ட மாட்டேங்கிறீங்க மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தீங்க. இதுக்கு நான் விரிவாக ஒரு பதில் சொல்லணும், இருந்தாலும் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் முதல்ல பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் பூஜை அறையை காட்டுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு அது பிடிச்சிது, அதனால் நான் வந்து டெய்லி காட்டினேன். ஆனால் ஒரு ஐயர் வந்து சொல்லியிருந்தாங்க, பூஜை அறைங்கிறது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய கருவறை. இந்த கருவறையை உலகம் ஃபுல்லாக டெய்லி யாருக்குமே காட்டாதீங்க, இதில் இருந்து கண் திருஷ்டியும் வருமாமா. இன்னொன்று நம்ம வீட்டில் உள்ள அந்த லக்ஷ்மி கடாட்சமும் குறைஞ்சிட்டே இருக்குமாமா.
அதனால் இப்போ நம்ம வீட்டில் உள்ள தெய்வங்கள் எல்லாமே ரொம்ப உயிரோட்டமாக இருப்பாங்க. ஒரு கருவறை மாதிரி தான் இருக்கும் நம்ம பூஜை அறை. அப்படிங்கிறப்போ நான் எல்லா தெய்வங்களையுமே இப்போ காட்டுறதில்ல. நேரடியாக அந்த முருகரை மட்டும் அப்படியே காட்டிட்டு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுட்டு போயிடுறது. இதுக்காக தான் அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் இன்னும் நிறைய பேசினார். நம்மளுக்கு vlog முடிய போகுது, அடுத்தடுத்து பேசுவோம். அதனால தான் நான் வந்து இப்போ அதிகமாக காட்டுறதில்ல, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த பதிவில் இன்னும் விரிவாக பேசலாம். அதுக்கப்புறம் வந்து சமையல் பார்த்திங்கன்னா, பாசிப்பருப்பு கொஞ்சம் துவரம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு அதிகமாகவும் துவரம்பருப்பு கொஞ்சம் கம்மியாகவும் போட்டு, முருங்கைக்கீரை போட்டு பார்த்திங்கன்னா பருப்பு, உருளைக்கிழங்கு வறுவல். இதையுமே ஒரு சிஸ்டர் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது நிறைய கொடுத்துருக்கேன், பாருங்கள், நம்ம சேனல்லையே இருக்கும் பாருங்கள். நான் எடுக்கலான்னு தான் வந்து நினச்சேன், ஆனால் ஸ்பேஸ் இல்லை மொபைலில், அதனால் எடுக்க முடியல. அடுத்த பதிவாக கூட உங்களுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான ஒரு லாங் vlog கொடுத்தாச்சு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பட்டனையும் நீங்கள் டச் பண்ணி விடுங்க, அப்போ தான் பாயிண்ட்ஸ் ஏறும். ஓகேவா? பாயிண்ட்ஸ் ஏறிச்சுன்னா எல்லாருக்கும் இதை கொண்டு ரெக்கமெண்டேஷனில் காட்டும் நம்ம சேனலை. அதுக்காக தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.